அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி ராதிகாவுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ராதிகா, உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாக்கியா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தான்னு சொன்னல, அவள் என்ன வந்து சொல்லிட்டு இப்போ நான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி கேட்க உடனே ராதிகா வந்து, ஏங்க எனக்கு உங்ககிட்ட பேசவே விருப்பம் இல்லை, அதுக்கு இடையில பாக்கியா வேறு இங்கே வந்து தேவையில்லாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க அத்தை அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் சொல்லிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன தள்ளி என்னோட குழந்தை இழப்பு என்ன வழி அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், இது வேறு யாருக்கும் உணரவும் முடியாது புரியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து, போது ராதிகா நிறுத்து, என் அம்மா கஷ்டப்பட்டு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன், ஆனால் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால தான் அதை எல்லாத்தையும் பண்ணேன். மற்றபடி நீ சொல்கிற மாதிரி என் அம்மா குழந்தையை தள்ளி குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிறது எல்லாமே பொய் தான். நான் உன்னோட மன திருப்திக்காக தான் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பணும் தவிர எங்கள் அம்மா மேலே கொலப்பலி போட்டு நான் அனுப்பல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கோபி தெளிவுபடுத்துகிறாங்க. இதனால ராதிகா வந்து, போதும் நிறுத்துங்க கோபி, சும்மா எனி டைம் உங்கள் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் தான் சொல்கிறேன்ல அம்மா தான் தள்ளி விட்டாங்கன்னு நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா ஆர்கியூ பண்ணுறாங்க. உடனே கோபி வந்து, போதும் ஸ்டாப் இட் ராதிகா, நீ உன் அம்மாவோட பேச்சை கேட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க, என் அம்மா உன்னை கை தொட்டு தள்ளினாங்களா, அந்த உணர்வு உனக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கேட்க உடனே ராதிகா வந்து, அப்போ உங்களுக்கு உங்கள் அம்மா சொன்னது முக்கியமாக போச்சு, நான் சொன்னதை நீங்கள் நம்ப மாட்டீங்களா, நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கோச்சிட்டு போயிடுறாங்க. உடனே கமலா வந்து, மாப்பிள்ளை ரொம்ப நல்லா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளை, என் பொண்ணு எவ்வளோ வருத்தத்தோடு இருக்கா, ஆனால் உங்களுக்கு உங்கள் அம்மா பண்ணது தான் சரி நினச்சிட்டு இருக்கீங்களா, இந்த வீட்டை விட்டு நாங்கள் ஏன் அனுப்பிட்டோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் அப்போ யோசிச்சுட்டு இருக்கீங்க, சரி நீங்கள் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோங்க, என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன், அங்கே என் பொண்ணை ரொம்ப சந்தோஷமாக என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா வார்த்தை விடுறாங்க. உடனே கோபி வந்து, யாரும் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக கத்திட்டு போய் உட்காந்து ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் அம்மா காயப்பட காரணம் நாம் தான், அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம கோபி வராரு. கோபி போய் மன்னிப்பு கேட்பாரா, அப்படியே கோபி மன்னிப்பு கேட்டாலும் நம்ம ஈஸ்வரி மன்னிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.